வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 7வது கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிகல் 28 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதை இன்னும் முடிக்கல. ஆர்டிகல் 28ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த 28 கீழே கல்வி நிறுவனங்கள 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் wholly maintained by the state. ஸோ அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி மத நிறுவனங்களால் துவக்கப்பட்டு பட் அரசினால் நடத்தப்படுவை. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பை த ஸ்டேட் பட் எஸ்டாப்ளிஷ் அண்டர் அண்ட் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ட்ரஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரத்துல ஒரு காலேஜ் இருக்கு, ஆர்கிடெக்சர் காலேஜ். அது எதுக்காகனா இந்து கோயில்கள், ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட்டுறதுக்கான ஒரு கட்டடக்கடை ஒரு காலேஜ். அது இந்து ஆக்ட் கீழே, HRNC ஆக்ட் கீழே தான் அந்த காலேஜே உருவாக்கி இருப்பாங்க. அது யார் கண்ட்ரோல்ல வருதுன்னா தமிழக அரசு கண்ட்ரோல்ல தான் வருது. ஆனா எதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்து சட்டத்தை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க, HRNC சட்டத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் செகண்ட். அதாவது ஒரு அரசினால் நடத்தப்படுற ஒரு கல்வி நிறுவனம், பட் நிறுவப்பட்டது ஒரு மத சட்டத்தை வச்சு நிறுவப்பட்டு இருப்பாங்க. வாக்கு போர்டா இருக்கட்டும், HRNC போர்டா இருக்கட்டும், இதெல்லாம் 2வது ஆர்கனைசேஷன். 3வது ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ்டு பை த ஸ்டேட் பட் நாட் கெட்டிங் எனி எய்ட். அரசினால் அங்கீகரிக்கப்பட்டவை, ஆனா அது எந்த நிதி உதவியும் வாங்காத ஒரு நிறுவனம். 4வது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கெட்டிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட். ஸோ அரசினால் நிதி உதவி பெற ஒரு கல்வி நிறுவனம். இந்த மாதிரி 4 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த 4 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எதுல மத போதனைகள் பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்து மிஷன் ஸ்கூல்ல படித்தேன், ராமகிருஷ்ணா வித்யாலயான்னு சொல்லி விழுப்புரத்துல இருக்கிற இந்து மிஷன் ஸ்கூல்ல படித்தேன். ஸோ அங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்து பிரேயர் சாங்ஸ் தான் பாட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் சாங்ஸ் எந்த 4 நிறுவனத்துல பண்ணக்கூடாதுன்றதுதான் இந்த 28. ஃப்ரீடம் ஃப்ரம் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஒர்க் ஷாப் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துவாங்க, ஓன்லி மெயின்டைன் பை ஸ்டேட். அதாவது அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பிரேயர் சாங்கே கிடையாது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரேயர் சாங்கே கிடையாது. அப்படியே இருந்துச்சுன்னா ஜனகணமன, நேஷனல் ஆந்தமோ இல்ல தமிழ் தாழ்வாத்து தான் இருக்கும். இதுதான் யூஸ்வலா பிரேயர் சாங்கே வச்சிருப்பாங்களே தவிர எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியன் இந்த மாதிரி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்ல வைக்க கூடாது. அதுதான் 28. 2வது இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா, ஒரு மத சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது பட் அரசாங்கம் நிர்வகிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா பெர்மனன்ட். ஏன்னா இப்போ மகாபலிபுரத்துல இருக்கிற காலேஜ் இந்து சட்டத்தினால உருவாக்கப்பட்டது. அதனால அங்க அந்த ரிலீஜியஸ் சாங் வச்சுக்கலாம். ஏன்னா அது இந்து ஆர்கனைசேஷனுக்காக கிரியேட் பண்ணது, அங்க வச்சுக்கலாம். அண்ட் 3வது ஒண்ணு, ஸோ ஒரு அரசாங்கத்தினால அங்கீகாரப்பட்டது பட் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த நிதி உதவியும் வாங்கல, எந்த எய்டுமே வாங்கல. அங்க வாலண்டரி பேசிஸ்னா என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவோட ஒப்பந்தத்தோட, ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட், லோயலோ காலேஜ், இதெல்லாம் கிறிஸ்டியன் மிஷனரி ஆர்கனைசேஷன். ஸோ அங்க கிறிஸ்டியன் சாங்ஸ் பாடணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அட்மிஷன் போடுறாங்க இல்லையா, சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஒரு ஸ்கூல், DAVன்னு ஒரு ஸ்கூல் இருக்கிறப்போ அட்மிஷன் போடுறப்போ இந்த மாதிரி நாங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், அதுக்கு ஓகேனா அந்த அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி வாலண்டரி அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு தான் அட்மிஷன்ஸே கொடுப்பாங்க. ஸோ 4வது கேட்டகரி கெட்டிங் எய்ட் ஃப்ரம் த ஸ்டேட். அரசு கிட்ட இருந்து நிதி உறவு கொடுக்குது, அங்கேயும் வாலண்டரி பேசிஸ், அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் அங்க அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இதுதான் 28 ஓவர். நெக்ஸ்ட் 29, 30. இது 5வது அடிப்படை உரிமை, ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29, 30. இது பர்டிகுலரா யாருக்காக கொடுத்திருப்பாங்கன்னா மைனாரிட்டிஸ்க்காக கொடுத்திருப்பாங்க. ஸோ ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், சிறுபான்மைய மக்களுக்காக கொடுத்தது. 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ சிறுபான்மையினரின் நலத்தை பாதுகாப்பதற்காக கொடுத்த உரிமை தான் 29. அது 30 கிட்டத்தட்ட அதே தான். அந்த 29 கீழே 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி மத வாரியான சிறுபான்மையர்கள்,
இரண்டாவது கேட்டகரி வந்து மொழி வாரியான சிறுபான்மையர்கள். ஸோ ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஸோ இது மைனாரிட்டினா என்ன, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா என்ன, ரிலீஜியஸ் மைனாரிட்டினா என்னன்றத பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அதை பார்த்துட்டே வாங்க. ஸோ சிறுபான்மையர் மக்களுக்கு 3 உரிமையை கொடுத்திருக்காங்க. 29 கீழே ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு இண்டிவிஜுவலோ ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு குழுவோ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ 3 உரிமையை கொடுத்திருக்காங்க. முதல் உரிமை வந்து இந்த சிறுபான்மையர் மக்களோட மொழியை காப்பாத்திக்கிறதுக்கான உரிமை. டு ப்ரொடெக்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர். மொழி, வரி வடிவம் மற்றும் கலாச்சாரம், இது 3த்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமை தான் 29. சோ இந்த சிறுபான்மைய மக்களுக்கு 3 உரிமை கொடுத்திருக்காங்க. அவங்க மொழியை காப்பாத்திக்கிறதுக்கு, அவங்களோட வரி வடிவம்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர், கலாச்சாரத்தை காப்பாத்திக்கிறதுக்கான உரிமை. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 29 வந்து சிறுபான்மையர் மக்களுக்கு மட்டும் இல்ல, அது வந்து பெரும்பான்மைய மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29 வந்து மைனாரிட்டி பிளஸ் மெஜாரிட்டி 2 பேருக்குமே பொருந்தும். ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி எல்லா பாப்புலேஷனுக்குமே பொருந்தும் 29. இப்போ அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ மைனாரிட்டின்ற ஒரு வார்த்தையை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல விரிவாக்கமா கொடுக்கல. மைனாரிட்டி சிறுபான்மைய மக்கள்லாம் யாரு அப்படின்றதுனால ஸோ அதை எங்க கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலா 1992 ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. 1992 கீழே ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ஸோ மதவரியான ஒரு சிறுபான்மை மக்கள்னா யாருன்றதை டிஃபைன் பண்றதுக்காக, அவங்கள விரிவாக்கமா சொல்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்னன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992. சிறுபான்மையருக்கான தேசிய ஆணை சட்டம் 1992 இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து, அந்த சட்டத்துல 5 மதத்தை வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு ஆட் பண்றாங்க. ஸோ மதவரியான சிறுபான்மை மக்கள் அப்படின்ட்டு யார் யாருன்னா, முஸ்லிம்ஸ், 2வது சீக், 3வது கிறிஸ்டியானிட்டி, 4வது புத்திசம், 5வது பார்சி பீப்புள். இந்த அஞ்சு மத சிறுபான்மையர் மக்கள் சொல்லி இந்தியாவில ஆட் பண்றாங்க. அதை வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு கீழே வரல, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. அதை வந்து திரும்ப அமெண்ட் பண்ணி ஜெயின் 6வதா ஜெயின் ரிலீஜன் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில மத வழியான சிறுபான்மையர் மக்கள் பாத்தீங்கன்னா 6 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து இந்து ரிலீஜன் தான். ஸோ மொழி வரியான சிறுபான்மையர் மக்கள். ஸோ மொழி வரியான சிறுபான்மையர் மக்கள் போறப்போ, இப்போ இந்தியாவில ஒரு கொஸ்டின் வருது, லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் இந்தியா வந்து ஹிந்தி. அதுக்கப்புறம் இது இருக்கிற எல்லா லாங்குவேஜ்மே மைனாரிட்டியா கிளாஸிஃபை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கு இது வந்து இந்தியா ஃபுல்லா சேம் தான், இது வந்து இந்தியா ஃபுல்லா சேம்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. பட் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை ஸ்டேட் வைஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸ்டேட் வைஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி வந்து தமிழ், அதை தாண்டி தெலுங்கு, கன்னடா, உருது, இந்த மலையாளம், இந்த பாப்புலேஷன்ல மைனாரிட்டியா கன்சிடர் பண்ணலாம், ஸ்டேட் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஜியஸ் மைனாரிட்டி மத வழியான இருக்கிற சிறுபான்மை மக்கள் 6ன்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் கீழே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மொழி வழியா இருக்க சிறுபான்மையில ஸ்டேட்டே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் இருக்கு. ஸோ டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2007. டிஎம்ஏ பாய் அறக்கட்டளை வழக்கு 2007. இந்த கேஸ் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மைனாரிட்டிஸ் டு பி கன்சிடர் ஸ்டேட் வைஸ். மாநில வரியாக சிறுபான்மை மக்களை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்டோட சேர்த்து இன்னொரு கேஸையும் பார்த்தலாம். ஆக்சுவலா இந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் இன்னும் ஜட்மெண்ட் கொடுக்கல. என்ன ஆப்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், லக்ஷதீப், நாகாலாந்து, வேற அருணாச்சல் பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸே மைனாரிட்டி தான். இப்போ தமிழ்நாட்டுல நிறைய ஹிந்துஸ் இருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்துஸ் மைனாரிட்டி, லடாக்ல புத்திஸ்ட் பீப்புள் அதிகம், அதனால இந்துஸ் மைனாரிட்டி. பஞ்சாப்ல வந்து சீக் ரிலீஜன் அதிகம்னால இந்துஸ் மைனாரிட்டி. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல.
சோ இங்க இந்துஸ் என்ன பண்றாங்க, கேஸ் போட்டிருப்பாங்கன்னா, நாங்களும் அங்க மைனாரிட்டி கீழே வரும், எங்களை வந்து இத எங்களுக்கு ஆர்டிகல் 30 கீழயும் 29 கீழயும் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகுறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு கேஸ் வரலாம். 30 ரைட்ஸ் ஆஃப் த மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோ சிறுபான்மைய மக்களுக்கான கல்வி நிறுவனங்களை தோற்றுவிக்கவும் நிர்வகிக்கவும் ஆன உரிமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சீக்னு வச்சுக்கோங்க, சீக் ரிலீஜன் வச்சுக்கோங்க. என்னால வந்து ஒரு லேண்ட்ல போய் சீக் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். மெஜாரிட்டி ரிலீஜன்ல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்டேட் நினைச்சாங்கன்னா சீக்கிரமா பறிமுதல் பண்ண முடியாது. அப்படி கொடுத்ததுதான் 30 கீழே ரைட் ஆஃப் த மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின், இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஆர்டிகல் 30 கீழே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அஷ்யூர்ஸ் த ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் டேஷ் ஆஃப் தேர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வராது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 31. ஆர்டிகல் 31 அதோட எக்ஸப்ஷன் ஏபிசி இது எல்லாமே 32 முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏன்னா 32 ரொம்ப முக்கியம். 32 முடிச்சுட்டு 31, 33, 34, 35 அதோட 31 ஏபிசி மூணுமே பார்க்கலாம். ஆர்டிகல் 32 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரெமிடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ஆக்சுவலா என்னன்னா அரசியல் அமைப்பு தீர்வுக்கான உரிமை பெறும் சட்டம், உரிமை. அடிப்படை உரிமைகள் வந்து 14ல இருந்து 30 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதை வந்து அரசாங்கம் மீறாங்க, இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் மீறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 21 தனிப்பட்ட நபர் மீறினாலும் தப்பு தான், அரசாங்கம் மீறினாலும் தப்பு தான். இப்போ அரசாங்கமோ தனிப்பட்ட நபரோ மீறாங்கன்னா நீங்க டைரக்டா போய் இப்போ லோவர் கோர்ட்ல போய் கேஸ் போடணும் அவசியம் கிடையாது. டைரக்டா எங்க போலாம்னா அடிப்படை உரிமை மீறும் பட்சத்தில் டைரக்டா உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ போறதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுதான் 38 டைரக்டா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் போறது. இட் இஸ் ரெமிடிஸ் ஃபார் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் 32 கீழே நமக்கு தீர்வு இருக்கு. ரெமிடிஸ்னா தீர்வு இருக்கு. அது கீழே டைரக்டா எங்க போலாம்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம் ரிகார்டிங் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எக்ஸப்ட் தேசிய அவசரகால சட்டத்தை தவிர மற்ற டைம்ல எல்லாத்துலயுமே போக முடியும். இதை வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 32 இஸ் அ இம்பார்ட்டன்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, இதெல்லாம் தனியாகவே ஒரு செஷன் உங்களுக்கு போட போறேன். அதனால டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியை பத்தி கவலைப்படாதீங்க. டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி நடத்தல, சிட்டிசன்ஷிப் நடத்தல, அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் நடத்தலாம் கவலைப்படாதீங்க. தனியாவே ஒரு செஷன் வரும், அதை நான் உங்களுக்கு நடத்துற அந்த கேசஸ் எல்லாம் சேர்த்து. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்ல ஒரு முக்கிய அம்சம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியல் அமைப்பின் மிக முக்கியமான விதி தான் 2332 சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அம்பேத்கர் 32 என்னவா மென்ஷன் பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா 32 இல்லை அப்படின்னா பரிகாரமே நமக்கு கிடைக்காது. அதான் ரெமிடிஸ்னா என்ன, பரிகாரம் இல்லை நமக்கு அர்த்தம். ஆக்சுவலா ரெமிடிஸ் இல்லைன்னா ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஹார்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹார்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அது வந்து ஆர்டிகல் 21. ஸோ பர்டிகுலர் வந்து அடிப்படை உரிமைகளின் இதயம் எதை சொல்லியிருப்பார்னா அம்பேத்கர் 21 சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து எதுக்கு சொல்லியிருப்பாருன்னா 32க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ 32னா என்ன, ரிட் பெட்டிஷன்னா என்ன, நீதி பேராண்மைனா என்ன, ரிட் பெட்டிஷன்னா என்ன. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை வந்து புரியறதுக்காக நான் எடுத்து சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து மிஸ் ஃபார்வர்ட் பண்ணிக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த ஆர்டிகல் 32க்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ வன்கொடுமை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் 2005, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டிவிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே யாரால கேஸ் கொடுக்க முடியாதானா ஆண்களால கேஸ் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே யாரால கேஸ் கொடுக்க முடியும்னா பெண்களால மட்டும் தான் கேஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி
வடிவேலன் கோவசர்ல பார்த்துட்டு இந்த காமெடியை பார்த்துட்டீங்க. கோவசர்ல வந்து வடிவேலை தூக்கி போட்டு மெதின்னு மிதிப்பாங்க. இப்போ பெண்களால கேஸ் கொடுக்க முடியும். அதாவது கொடுமை பண்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வைஃப் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பெண்களால ஒய்ஃபால போய் கேஸ் கொடுக்க முடியும், ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கொடுக்க முடியும். ஹஸ்பண்டால கேஸ் கொடுக்க முடியாது. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15 வைலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆர்டிகல் 14, 15 வைலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன தூக்கி போட்டு பொழக்கிறான், ஆனா என்னால போய் கேஸ் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து வைலேஷன், என்னோட அடிப்படை உரிமைகள், என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆச்சுன்னு சொல்லி கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அதுதான் ரிட் பெட்டிஷன். ரிட் பெட்டிஷன்னா என்னன்னா, ஒரு பெட்டிஷன் பேருக்குமே போடுறாரு, என்னோட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு இருக்கு, 14, 15 மீறப்பட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்றத்துல டைரக்டா போடுறாரு. ஏன்னா அடிப்படை உரிமை மீறதுனால. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வடிவேலு கேஸ் போடுறாரு இல்லையா, அந்த கேஸை விசாரிச்சுட்டு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ரிட்ஸ். அதுதான் நீதி பேராமைன்னு சொல்லுவாங்க. நீதி பேராமை ரிட்டனா என்னன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சம்மன், விரிவான தீர்ப்புன்னு அர்த்தம். ஆக்சுவலா ரிட் பெட்டிஷன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா அந்த கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ரிட்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த ரிட் வந்து 2 கிளாசிபிகேஷன். ஒரு கிளாசிபிகேஷன் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே வரும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கீழே வரும், ஆர்டிகல் 32. இன்னொன்று வந்து உயர் நீதிமன்றம் 222. முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ஆர்டிகல் 13 நடத்துறப்ப சொன்னேன். 13, 32, 226 இது மூணுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்டர்லிங்க்டு மாதிரி. உச்ச நீதிமன்றத்துக்கு 32, உயர் நீதிமன்றத்துக்கு 226. இன்கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீங்க ரிட் பெட்டிஷன் போடுறீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், உத்தரவு கொடுக்கலாம், டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ இல்ல தமிழக அரசுக்கோ இல்ல ஒன்றிய அரசுக்கோ டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா அனுப்பலாம், நீதி பேராண்மையா அனுப்பலாம். 3 இஷ்யூஸ் பண்ணலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போய் 32 கீழே கேஸ் போட்டீங்கன்னா அவங்க ஆர்டர்ஸ், இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம். இதுதான் டைரக்ஷன்ஸ். ஏன்பா அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டிய நீங்க உள்ளே வச்சிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ரிட்ஸ், நீதி பேராண்மை வந்து இஷ்யூ பண்ணலாம். இது 3 ஆப்ஷன் தான். அதே மாதிரிதான் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆர்டர், டைரக்ஷன்ஸ் அண்ட் ரிட்ஸ். அதே மாதிரி இது மத்த கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தை தவிர, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டை தவிர மத்த கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. மத்த கோர்ட்டுக்கு வேணும்னா பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றி, இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, இல்ல சைதாப்பேட் முனிசிபல் கோர்ட் இருக்கு, இந்த கோர்ட்டுக்கெல்லாம் ரிட் பெட்டிஷன், நீதி பேராண்மை அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றி அந்த நாடாளுமன்றத்துக்கு கீழே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு வந்துச்சுன்னா அப்போ அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அதிகாரம் வந்துடும். நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா சட்டம் ஏற்றி அதுக்கு அதிகாரம் கொண்டு வர முடியும். 1950க்கு முன்னாடி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரிட் பவர்ஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா 3 ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான். மும்பை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் கல்கத்தா ஹைகோர்ட். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கூட கிடையாது. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஹைகோர்ட்டுக்குமே ரிட் பெட்டிஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமா 5 ரிட் பெட்டிஷன்ஸ் இருக்கு, 5 நீதி பேராண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் வந்து ஹேபியஸ் கார்பஸ், இங்கிலீஷ்ல ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. 2வது வந்து மேண்டமஸ், இது வந்து செயலுறுத்தி நீதி பேராண்மை. 3வது வந்து ப்ராகிபிஷன், தடையுறுத்தி நீதி பேராண்மை. 4th வந்து சிறுத்தோரை, நெறிமுறை கேட்டு நீதி பேராண்மை. 5வது வந்து கூ வாரண்டோ, தகுதி வினைவு நீதி பேராண்மை. இந்த மாதிரி 5 ரிட்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து முதல் ஹேபியஸ் கார்பஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிட் பெட்டிஷன். சோ ஆட்கொணர் நீதி பேராண்மை ஹேபியஸ் கார்பஸ். இது ஆக்சுவலா ஒன்னொருத்துக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதையோட கனெக்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியுது. ஸோ ஆர்டிகல் 22 கீழே இன்கேஸ் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு பார்த்து ஃபைனலா ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இன்கேஸ்
போலீஸ்காரங்க என்ன எனக்கு பிடிக்காத போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் இல்லீகலா ஜெயிலுக்குள்ள வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லீகல் டிடென்ஷன். ஸோ வழக்குக்கு மாறாக எடுத்துட்டு போய் கைது பண்ணி எடுத்துட்டு போய் அடைச்சிடுறாங்க செல்லுக்குள்ள. இது வந்து என்னோட கிளியர் வைலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 22 as well as 21. பர்சனல் லிபர்ட்டி, தனி மனிதனோட சுதந்திரம் போகுது இல்லையா, பறி போகுது இல்லையா, என்னோட கிளியர் வைலேஷன். ஸோ இப்ப என்னால போய் கேஸ் பண்ண முடியாது, எனக்கு பதிலாக என்னோட ரிலேட்டிவ்ஸ் போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்து என் பையனை அரெஸ்ட் பண்ணி போனாங்க, ஆனா அந்த பையனை போய் ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா காணோம், உங்க ஜட்ஜு கிட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணல, அவங்க வந்து அடிப்படை உரிமையை மீறி இருக்காங்க, என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் கேஸ் போடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லீகல் டிடென்ஷன் ஆளை காணான்னு சொல்லி போய் கேஸ் போடுறது. இதெல்லாம் தான் ஆக்சுவலா நடந்திருக்கும். விசாரணை மூவில என்ன நடந்திருக்குன்னா, அரெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சுட்டே இருப்பாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், பட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிமிலர்லி ஜெய்பீம் மூவி இருக்கு இல்லையா, ஜெய்பீம் மூவி இந்த வார்த்தை வரும், ஏபிஎஸ் கார்பஸ். அதே மாதிரி தெய்வ திருமகள், இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஏபிஎஸ் கார்பஸ் என்ற. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. இதுல வந்து ஆக்சுவலா ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிட்டுன்னு சொன்னா, ஸ்டேட் மட்டும் இல்ல, அரசாங்கம் பண்ணாலும் இது தப்பு தான், அதே மாதிரி தனிநபர் பண்ணாலும் தப்பு தான். ஆளக்கானான்றது ஆக்சுவலா இல்லீகல் டிடென்ஷன் அரசாங்கம் பண்ணாலும் தப்பு தான், தனிநபர் பண்ணாலும் தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆள்கொணர் நீதி பேராண்மைன்றது தனிநபருக்கும் பொருந்தும், அரசாங்கத்துக்கும் பொருந்தும், விதிமீறலா இருந்துச்சுன்னா. எக்ஸாம்பிள், இன்னொரு பர்சனலைஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேர்ளை பயங்கரமா லவ் பண்றேன். அவரோட அப்பா வந்து கொடூரம், அந்த காதல் படத்துல வர மாதிரி கொடூரமா இருக்காரு. இது மாதிரி நான் வந்து மதத்தை மாத்தி இல்ல ஜாதியை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அவரோட பொண்ணை அவரே கடத்தி எடுத்துட்டு போய் ஒரு அவங்க சொந்தக்கார வீட்டுல அடைச்சு வச்சிடுறாரு, எங்க 2 பேரோட காதலை பிரிக்கணுன்றதுக்காக. இது வந்து நான் போய் கேஸ் போடலாம், இதுவும் இல்லீகல் டிடென்ஷன் தான். அதாவது அரசாங்கம் பண்ணா மட்டும் இல்ல, ஒரு தனிநபர் பண்ணாலும் தப்பு தான். இந்த ஏபிஎஸ் கார்பஸ் கீழே நான் போய் கேஸ் கொடுப்பேன், இந்த மாதிரி லவ் பண்ற ஒரு பொண்ணை காணங்க ஐயா, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தும் உயர் நீதிமன்றத்திலையும் போய் கேஸ் போடலாம். ஆளக்காரான்னு கேஸ் கொடுக்கறதா ஏபிஎஸ் கார்பஸ். கோர்ட் என்ன பார்க்கும்னா, கோர்ட் வந்து செக் பண்ணும், இந்த கோர்ட் வந்து காஸ் அண்ட் லீகாலிட்டி ஆஃப் த டிடென்ஷன். ஸோ அதாவது அந்த கேஸ்ல, லாஸ்ட் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணது வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி இல்ல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அது லீகலா இருந்துச்சுன்னா அதை வேலிடேட் பண்ணிடுவாங்க, ஆமா அவங்க லீகலா தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லீகலா அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஏபிஎஸ் கார்பஸ் என்னன்னா இல்லீகல் டிடென்ஷன் தான், வழக்கு மாறாக எடுத்துட்டு போய் செல்லில் அடைக்கிறது. ரெண்டாவது, இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பாவுக்கு இன்கேஸ் இந்த ஆப்ஷன் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க லவ் பண்ற பொண்ணு வந்து மேஜரான்னு கேட்பாங்க, அதாவது 18+ கேட்பாங்க, அடல்ட்டான்னு கேட்பாங்க. அடல்ட் அப்படின்னா ஏன் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி யாருக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னா போலீஸ் உத்தரவு பண்ணுவாங்க. இந்த கேஸா இருக்கட்டும், இந்த கேஸா இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பர்சனை காணான்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி காமிங்கன்னு சொல்லுவாங்க, ஜட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதான் ஷோ மீ த பாடி ஆஃப். ஷோ மீ த பாடி ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ்னா அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னா, ஷோ மீ த பாடி ஆஃப். இந்த மாதிரி ஆளக்கானான ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை எடுத்து வந்து என் கண்ணுக்கு முன்னாடி காமிங்கன்னு சொல்லி ஜட்ஜு சொல்றதுதான் ஏபிஎஸ் கார்பஸ். ஸோ கோர்ட் டைரக்ட்ஸ் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த பர்சனை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காமிங்கன்றது, அதான் ஏபிஎஸ் கார்பஸ். ரெண்டாவது வந்து மேண்டமஸ் வந்து டு கமாண்ட், கட்டளை நீதி பேராண்மை. இது எதுக்கு சூட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் வந்து ஏபிசி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால கம்பெனிஸ் ஆக்டுக்கு இல்ல ஒரு அதிகாரிகிட்ட போய் அப்ளை பண்றேன், இந்த மாதிரி நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இந்த கம்பெனியோட ஃபார்ம் இதுதான், எனக்கு அப்ரூவல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாருன்னா, வேணும்னே எந்த ஒரு 10,000 எதிர்பார்க்கிறாரு, அதை டைரக்டா சொல்லாம அந்த அரசு அதிகாரி என்ன பண்றாருன்னா, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு 10 நாள் அழைய விட்டுட்டே இருக்காரு, வரவே மாட்டாரு. சோ அப்ப நான் போய் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறேன். ஏன்னா ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஃப்ரீடம் டு ஸ்டார்ட் ப்ரொஃபஷன் இருக்கு, அது கீழே என்னோட அடிப்படை உரிமையை அரசு அதிகாரி மீறிட்டாரு, நான் கேஸ் போடுறேன். ஸோ அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசு அதிகாரிக்கு
பப்ளிக் அபிஷியலுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. முன்னாடி நம்ம போட்டது ஆர்டர், இது ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. என்ன டைரக்ஷன்னா, உங்க அரசாங்க வேலையை செய்யறதுக்காக தான் நீங்க காசு வாங்குறீங்க, அந்த அரசு வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. அதான் மேண்டனஸ், கட்டளை நீதி பேராண்மை. சோ நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவாங்க. அதான் கட்டளை நீதி பேராண்மை. பர்ஃபார்ம் த அபிஷியல் டியூட்டிஸ். மூணாவது ப்ராகிபிஷன். மூணாவது வந்து ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன் டு ஃபோர்பிட். இது வந்து தடையுறுத்தும் நீதி பேராண்மை. அப்படின்னா தடை விதிக்கிறது. எதுக்கு யார் தடை விதிப்பாங்கன்னா, அதுக்கு இந்த கண்டென்ட் சொல்ற அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ல பாக்குறப்போ. ப்ராகிபிஷன் ஸ்டாப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசு ஒரு பையன், 15 வயசு சின்ன பையன் வந்து தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டான். கொலைன்றது பெரிய விஷயம் தான், தெரியாம கொலை பண்ணிட்டான். அவனை இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சோ விழுப்புரம் மாவட்டம் நீதி ஜுடிஷியரியில வந்து அந்த பர்சன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது 15 வயசு கீழே இருக்கிற ஒரு சிறுவனுக்கு அதை வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கோர்ட், சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதே மாதிரி சைல்டு கோர்ட் தான் அவங்களுக்கு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, அந்த அந்த கேஸை நீங்க நிப்பாட்டுங்க, விசாரிக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா, கொடுக்குற காசுக்கு மேல நீ போவாத, உனக்கு அது ஜுடிஷிக்ஷனே கிடையாது, உனக்கு அதிகாரமே கிடையாது, எல்லையே கிடையாது உனக்கு. அதனால் அந்த கேஸை நீங்க என்கொயரி பண்ணாதீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்றதுதான் இந்த ப்ராகிபிஷன். யார் வேணா போய் கேஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தையோட அப்பா போய் கேஸ் போடலாம், அம்மா போய் கேஸ் போடலாம். அந்த மாதிரி அவன் தெரியாம பண்ணிட்டா அவங்க வந்து இந்த கேஸை என்கொயரி பண்றாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி போய் கேஸ் போடுறதுதான். ஸோ ஹையர் கோர்ட், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம். சரி, சுப்ரீம் கோர்ட் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லோவர் கோர்ட்ஸுக்கு கொடுக்கலாம், முனிசிபல் கோர்ட்ஸ் அது மாதிரி கோர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். சில கேசஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டால மட்டும் தான் கேட்க முடியும். இப்ப தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தால மட்டும் தான் கேட்க முடியும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டால கேட்க முடியாது. இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், அதை நீங்க நிப்பாட்டுங்க, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எல்லை கிடையாது. நாலாவது ஒண்ணு வந்து சிறுடோரை. சிறுடோரைனா பேர் வந்து டு பி சர்டிஃபைட் ஆஃப், நெறிமுறை கேட்டு நீதி பேராண்மை. ஆக்சுவலா ப்ராகிபிஷனுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் தான். இதோ என்ன அப்படின்னா, ஹையர் கோர்ட் டு த லோவர் கோர்ட் ஆர் ட்ரைபுனல். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். முன்னாடி இருந்த அதே கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடி இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 15 வயசு கீழே இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டா, அந்த கொலை கேஸை யார் விசாரிக்கிறாங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசாரிக்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அதுல அதிகாரம் கிடையாது, சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஆர் சைல்டு கோர்ட் தான் என்கொயர் பண்ண முடியும், நீங்க அதை விசாரிக்காதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. இங்க அந்த என்கொயரியை ஸ்டாப் பண்றாங்க. அடுத்த இதுல என்ன ஆச்சுன்னா, இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஜட்மெண்டே பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹைகோர்ட்டுக்கு தெரியாம ஜட்மெண்டே பாஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. சின்ன பையனுக்கு வந்து 7 வருஷம் கடுங்கால சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி 7 இயர்ஸ் ஆஃப் கடுங்கால சிறை தண்டனை, இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லா நீ ஜெயில இருக்குன்னு சொல்லி சின்ன பையனை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சின்ன பையனோட அப்பா போய் கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி சின்ன பையனுக்கு 7 வருஷம் கடுங்கால தண்டனை கொடுத்துருக்காங்க, நீங்க எதுதான் காப்பாற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுறப்போ அந்த ஹையர் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம் கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்பே, சில டைம் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த சிறுபேருக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி 7 வருஷம் கடுங்கால தண்டனைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டையே வந்து ஸ்குவாஷ் பண்ண முடியும். அதாவது நீங்க உங்க அதிகாரத்தை தாண்டி, எல்லையை தாண்டி நீங்க ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஜட்மெண்ட்டை நான் செல்லாதபடி சொல்றேன்னு சொல்லி ஜட்மெண்ட்டே டெலீட் பண்ண முடியும். ஹையர் கோர்ட் நினைச்சாங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்தத மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோ டெலீட் பண்ண முடியும். ஒண்ணு அந்த கேஸை டெலீட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் கரெக்ட், அந்த ஜட்மெண்ட்டை கரெக்ட் சொல்லி வேலிடேட் பண்ணலாம். அதான் சர்டிபிகேட். அவங்க அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, இருந்தாலும் அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் கரெக்ட், எங்க கிட்ட வந்தாலும் அந்த ஜட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சர்டிபிகேட் பண்ணுவாங்க.
அதனாலதான் டு பி சர்டிபிகேட்டா. இல்ல மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, அதை நீங்க என்கொயரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கேஸை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா, கேஸ் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா ஹைகோர்ட்டே எடுத்துக்கலாம். நாங்களே அந்த கேஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி கேஸ் எடுத்துக்க முடியும். ஸோ முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ல நிப்பாட்ட மட்டும்தான் முடியும். ப்ராகிபிஷன்ல இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லை கிடையாதுன்னு சொல்லி நிப்பாட்ட மட்டும் தான் முடியும். பட் இப்ப சிரிட்டோரியில அந்த கேஸுக்கு சர்டிபிகேட்டும் பண்ண முடியும். அதாவது ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜட்மெண்ட்ஸ் எல்லாருன்னு நிப்பாட்ட முடியும், சர்டிபிகேட்டும் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த கேஸையை நிப்பாட்டவும் முடியும். இதான் அந்த டிஃபரன்ஸ். அஞ்சாவது ரிட், ஹூ வாரண்ட் பை வாட் அத்தாரிட்டி, தகுதி வினைவு நீதி பேராமை. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குரூப் 2 ஆபீசரா ஒரு ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 3 வருஷம் போய் திடீர்னு ஒரு நாள் நீங்க காலையில போய் பாக்குறப்போ உங்க சீட் பக்கத்துல இன்னொரு குரூப் 2 எக்ஸாம் அதே போஸ்ட்ல இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். உங்களுக்கு டவுட் வருது, டிஎன்பிசி எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணல, ஆனா இந்த பையன் எப்படி வந்தான்னு தெரியல, எந்த எந்த லெவல்ல வந்தான்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ நீங்க போய் கேஸ் போடுறீங்க. ஆன் வாட் அத்தாரிட்டி, எந்த அதிகாரத்தினால் அந்த அந்த நபர் ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கேஸ் போடுறப்போ கோர்ட் என்கொயர் பண்ணுவாங்க. கோர்ட் என்கொயரிஸ்ல லீகாலிட்டி ஆஃப் த பர்சன் ஆஃப் அ பப்ளிக் ஆஃபீஸ் என்கொயர் பண்ணி அவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் கீழே, இந்த லேட்டரல் என்ட்ரி கீழே தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஹூ வாரண்ட், தகுதி வினைவு நீதி பேராமை. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கு இங்கிலீஷ்ல. அதுக்கு ஷார்ட்கட் என்ன? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ், சிபிஎம் ஹெட் குவார்டர்ஸ், சிரிட்டோரே, ப்ராகிபிஷன், மாண்டமஸ், ஏவியஸ் கார்பஸ் அண்ட் ஹூ வாரண்ட். இது வந்து மைண்ட் மேப்ஸ் படிக்கிறதுக்காக போட்டிருக்கு. நெக்ஸ்ட், ரிட் ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் ஹை கோர்ட். ஸோ நீதி பேராண்மை இருக்கு இல்லையா? பேராண்மை வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு எங்க அதிகாரம் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு எதுக்கு அதிகாரம்? ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 சொல்லியாச்சு, அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226 சொல்லியாச்சு. இதுக்கு கீழே எப்படி அதிகாரம் வர? இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எதை மீறினா அவங்க ரிட் இஷ்யூ பண்ண முடியும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஆர்டிகல் 14 இருந்து 32 ஏதாவது மீறினா மட்டும்தான் நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டால ரிட் ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை மட்டும் இல்ல, சட்ட உரிமைகளும் ஆர்டிகல் 1 இருந்து ஆர்டிகல் 395 வரைக்கும், ஆர்டிகல் 1 இருந்து ஆர்டிகல் 395 எது மீறினாலும் நீங்க கேஸ் போட முடியும். எக்ஸாம்பிள் 300A வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை. இந்த மாதிரி ஆர்டிகல் 326 ரைட் டு ஓட். ரைட் டு ஓட் எங்க இருக்கு அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் 326 கீழே தான் அந்த ஓட்டு போடும் உரிமையை கொடுத்திருப்பாங்க. இந்த 2 உரிமையை மீறுறாங்கன்னா நீங்க டைரக்டா எங்க போகலாம்னா ஹைகோர்ட் போகலாம், சுப்ரீம் கோர்ட் போட முடியாது. ஹைகோர்ட்டுக்கு போய் உங்களால ரிட் பெட்டிஷனை இஷ்யூ பண்ண வைக்க முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகல் 14 இருந்து 32 வரைக்கும் தான் சின்னது சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப பெருசு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த விதியை மீறினாலும் டைரக்டா ஹைகோர்ட் போக முடியும். அடிப்படை உரிமை மட்டும் இல்லாம சட்ட உரிமைகள், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்க்கும் அதை கொண்டு வர முடியும். டெரிட்டரி, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து என்டையர் இந்தியாவுக்கும் பொருந்தும் அவங்க ஜட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால நான் தமிழ்நாடு, பட் கர்நாடகா உரிமைகள் மீறும் பட்சத்தில் டைரக்டா நான் கர்நாடகா ஹைகோர்ட் போகணும் அவசியம் கிடையாது, உச்ச நீதிமன்றத்துக்கு போய்க்கலாம். உச்ச நீதிமன்றம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்டையர் இந்தியாவுக்கும் சொல்லும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருந்தா மட்டும் அது கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ தமிழ் பர்சன், நான் வந்து இப்போ அசாம்ல போய் எனக்கு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அசாம்ல போய் நான் ரிட் பெட்டிஷன் போடலாம். அதாவது அசாமோட ஹைகோர்ட்ல போய் கவுஹாத்தி ஹைகோர்ட்ல போய் ரிட் பெட்டிஷன் போட முடியும். அது மாதிரி அந்த ஜுடிஷியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்க தப்பு நடக்குதோ அந்த இடத்துல போய் கேஸ் போட முடியும் இந்த ஹைகோர்ட்டுக்கு. ஜுடிஷியேஷன் கம்மி, இது இந்தியா ஃபுல்லா கரஸ்பாண்டிங் ஸ்டேட் மட்டும்தான். அதே மாதிரி ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றம், ஏதாவது அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீங்க பெட்டிஷன் போட்டா உச்ச நீதிமன்றம் கம்பல்சரி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். உயர் நீதிமன்றம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு உரிமை மீறும் பட்சத்தில் நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் போட்டீங்கன்னா 226 அடிப்படை உரிமையே கிடையாது, சட்ட உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்.
அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம், நாங்க எடுத்துக்கலாம் இல்ல எடுத்துக்காமையும் போலாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியும். பட் உச்ச நீதிமன்றத்தால இதை எடுத்துக்கவே முடியாது. உயர் நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் ரிஜெக்டே பண்ண முடியாது உங்களோட ரெட் பெட்டிஷனை. சோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் 2026 கொஸ்டின் 21 கேட்ட கொஸ்டின்ஸ். Which article provides the constitutional remedies to the citizen at Supreme Court of India? Article 32. Straightforward question இது. இது வந்து இப்ப ரீசெண்டா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? ஏபிஎஸ் கார்பஸ், இந்த தமிழ் வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆக்சுவலா டு பிரிங் த பாடி ஆஃப், ஷோ மீ த பாடி ஆஃப். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆட்கொண்டர் மீது பேராம என்னன்னா ஷோ மீ த பாடி ஆஃப். நெக்ஸ்ட் சிரிட்டோரைனா சர்டிபிகேட், சிசி சிரிட்டோரைனா சர்டிபிகேஷன், ரெண்டாவது கரெக்ட். மேண்டமஸ்னா கமாண்ட், அப்படியே மாறி இருக்கு, 1 3 அப்படியே மாறி இருக்கு. மேண்டமஸ்னா கமாண்ட், கட்டளைன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராஹிபிஷன்னா பிரிவென்ட், தடுக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங்னு தெரிஞ்சாலே ஒண்ணு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க அடிச்சிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். இதுல ரெண்டாவது ஆப்ஷனே இல்லை, எனக்கு 2 தெரிஞ்சாலே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுல ரெண்டாவது ஆப்ஷன் இல்லாதனால இதுவும் வராது. டி த ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிகல் 32 முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த ஆர்டிகல் 32. ஏக்கு வந்து 4 வரணும், ஏக்கு வந்து 4 வரணும். ஏக்கு 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். மற்றதுக்கு பாருங்க, மற்றது எல்லாமே ராங். அதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டெஃபினட்டா உங்களால 99% கரெக்டா ஆக்க முடியும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சா போதும். ஏன்னா ஏக்கு 4 வர ஒரே ஆப்ஷன் தான், இது எதுக்குமே வரல. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்வெக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் வந்து 3, பி வந்து 3. ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராபிக் அண்ட் போஸ்ட் லேபரி வந்து 23. அது மாதிரி ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 24. நெக்ஸ்ட் இப்போ ஆர்டிகல் 12 இருந்து 32 வரைக்கும் முடிச்சாச்சு. நடுவுல 31 இருக்கு, 31, 33 to 35 இருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல் 31 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு. ஆனா நிறைய வாட்டி இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய வாட்டி சேஞ்சஸ் கொண்டுகிட்டே வந்தாங்க, நிறைய வாட்டி அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் பண்ணதுனால இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது எடுத்துட்டு போய் 300 கீழே வச்சிருப்பாங்க. அந்த கதையை மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த கதையை நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மேக்கர்ஸ், ஸோ இந்தியாவை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன நிர்ணய குழுவுக்கு இந்த உரிமையை ஏழை மக்களுக்கு யூஸ் பண்ண வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அம்பேத்கர்லாம் இது ஏழை மக்களுக்கு ஒரு ஏழை மக்களுக்கான ஒரு கடைசி ரிசார்ட்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா ஏழை மக்கள் யூஸ் பண்ணல. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமையை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒரு ஆளு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அரசாங்கம் ஆக்சுவலா என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப்மெண்ட்டுக்காக, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்காக, ரோடு போடுறதுக்காக, டேம் கட்டுறதுக்காக நிறைய நிலத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்குறப்போ ஒரு ஜமீன்தார் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, என் நிலத்தை புடுங்கிக்கிட்டாங்க, 40,000 ஏக்கர் வச்சிருக்க ஒரு ஜமீன்தாரு என் நிலத்தை புடுங்கிக்கிட்டாங்க, எனக்கு சொத்து உரிமை இருக்குன்னு போய் கேஸ் போட்டிருப்பாரு. அப்பதான் யோசிப்பாங்க, இது ஏழை மக்களுக்காக கொடுத்தான்னு பார்த்தா பணக்கார முதலாளிகளாம் வந்து இந்த உரிமையை கேட்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு எக்ஸப்ஷன் கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதான் எப்படி வந்து ஆர்டிகிள் 17, 24 இது ரெண்டுக்குமே எக்ஸப்ஷன் கிடையாது. அதாவது எக்ஸப்ஷன்னா விதிவிலக்குகள் கிடையாது, எதுவுமே எக்ஸப்ஷன் தரமாட்டாங்க. அதே மாதிரி 31க்கு எக்ஸப்ஷன் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 31A, 31B இத வந்து 1951 ஜவஹர்லால் நேரு வந்து 31 சொத்து உரிமைக்கு 2 எக்ஸப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். 31A and B எக்ஸப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றையும் இந்திரா காந்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 31C, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கப்ப 31C கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸப்ஷன் 31க்கு A, B, C சொல்லி எக்ஸப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. Dன்னு ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப D இப்ப இல்ல. ஆக்சுவலா எமர்ஜென்சி டைம்ல 31Dன்னு ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, இப்ப கிடையாது ஆக்சுவலா. இந்த மாதிரி 4 எக்ஸப்ஷன் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, நிறைய வாட்டி அமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா ஏன் அந்த ஆர்டிகல் வச்சுக்கணும், ஏன் அதை அடிப்படை உரிமையா வச்சுக்கணும், அதை வந்து லீகல் ரைட்டா மாத்திடலாம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாத்திடலாம், சட்ட உரிமையா மாத்திடலாம்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 31
இந்த 31 எங்க மாத்திருப்பாங்கன்னா 300A சொத்துரிமையை வந்து டிரான்ஸ்பர், இங்க டெலீட் பண்ணல, டிரான்ஸ்பர் டு 300A. முன்னாடி அது அடிப்படை உரிமையா இருந்துச்சு, இப்போ அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாறிடுச்சு. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னா ஒரு சட்ட உரிமையா மாறிடுச்சு. முன்னாடி அடிப்படை உரிமையா இருந்துச்சு, இப்ப லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்லுவாங்க. லீகல் ரைட்னாலும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னாலும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே இந்தியாவில் லீகல் ரைட் தான் சொல்லுவாங்க, ஒண்ணுதான். அது சட்ட உரிமையா மாத்திட்டாங்க, முன்னாடி அடிப்படை உரிமையா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ முன்னாடி உங்களுக்கு கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆர்டிகல் 19 சப்டிவிஷன் 1 ஆஃப் F, இதுக்கு கீழேயும் ஒரு சொத்துரிமையை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்ன உரிமை அப்படின்னா, ரைட் டு அக்வயர் அ ப்ராப்பர்ட்டி, ஹோல்ட் அ ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு சொத்தை வாங்குவதற்கும் பராமரிக்கிறதுக்கும் விற்கிறதுக்கான உரிமை தான் ஆர்டிகல் 19 1 ஆஃப் F. ஆர்டிகல் 19 கீழே ஏழு சுதந்திர உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒண்ணு டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன், இப்ப 6 தான் இருக்குன்னு சொன்னேன். அதையே எதுக்கே தான் பண்ணியிருப்பாங்கன்னா, அது 44வது சட்ட சீர்திருத்தம். 44வது சட்ட சீர்திருத்தம் 1978ல ஒன்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, 31 டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டிகளை மொத்தமாவே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 31 ABC அப்படின்னா என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட், இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை வச்சு 31 வச்சு ரிப்பீட்டா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சில மட்டும் இல்ல, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. which among the fundamental rights are converted to legal rights? பின்வரும் எந்த அடிப்படை உரிமை சட்டம் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சொத்து உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த கொஸ்டினை இப்ப இதுல வருஷமா கேட்டிருக்காங்க, எந்த வருஷம் மாத்தினாங்கன்னு கேட்கிறாங்க. 1978. இதுல எதை டெலிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் வாஸ் டெலிட்டட் பை 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஆக்சுவலா இதுல டெலிட்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. டிஎன்பிசி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, டெலிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெலிட் பண்ணது வந்து ஆர்டிகல் 19 1 ஆஃப் F தான் டெலிட் பண்ணாங்க. இது டெலிட் பண்ணல, ரைட் டு ப்ராப்பர்ட்டியா டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இன்டர்பிரேஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டா டெலிட் பண்ணிட்டாங்க, பட் லீகல் ரைட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சி வரும். சேம் கொஸ்டின் எந்த ஆர்டிகல் கீழே எத்தனை வச்சாங்கன்னு கேட்கிறாங்க. 300A. ஃபைண்ட் தி ஆட் ஒன். ஸோ மாற்றப்பட்ட ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இது அடிப்படை உரிமை, இது அடிப்படை உரிமை, இது அடிப்படை உரிமை. இது அடிப்படை உரிமை இல்லைன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை. ஸோ இப்போ 31ABC இது மூணுமே என்ன அப்படின்னா ஆர்டிகல் 31க்கான எக்ஸப்ஷன். ஸோ பர்டிகுலரா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் தேவை. இந்தியாவுக்கு டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், டேம் கட்டணும், ரோடு போடணும், நிறைய சோசியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்றதுக்கு சொத்துரிமை ஒரு தடங்களா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஸ்கூல் கட்டுறதுக்காக நிலம் கேட்கறாங்க, ரோடு போடுறதுக்காக நிலம் கேட்கறாங்க, ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக நிலம் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் எது தடங்களா இருக்குன்னா சொத்துரிமை. ஏன்னா பணக்காரங்கிட்ட பல நிலங்கள் இருக்கு, அந்த நிலத்தை வாங்கி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணணும், அஸ்லஸ் ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னா அது தடங்களா இருக்கு. பணக்காரன் தான் பல நிலத்தை வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும்னா ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வரணும் 31க்கு, அதான் 31A. ஸோ இது கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 5 category ஆஃப் லாஸ் ரிலேட்டட் டு த இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அஸ் வெல் காமர்ஸ். ஸோ ஒரு வியாபாரம் பண்றதுக்காகவோ, இல்ல ஒரு தொழிற்சாலைகளை தொடங்குவதற்காகவோ, இல்ல விவசாயத்தை சேர்த்து ஒரு புரட்சி பண்றதுக்காக பணக்காரங்க நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காகவோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் அந்த சட்டம் 31க்கு எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது 31 கீழே என்னோட சொத்து உரிமை போயிடுச்சுன்னு கேஸ் போட முடியாது. 31க்கு எக்ஸப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, விதிவிலக்குகள் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்துக்கு கவர்மெண்ட் லேண்ட் வாங்குறாங்கன்னா சொத்து உரிமை மீற மாதிரி ஆகாது. தொழிற்சாலைகளை கட்டுறதுக்காக விவசாய நிலத்தை வாங்குறாங்கன்னா அது வந்து இதுக்கு கீழே வராது, 31 கீழே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 31A வந்து 31க்கு எக்ஸப்ஷன், 19க்கும் எக்ஸப்ஷன், அதே மாதிரி 14க்கும் எக்ஸப்ஷன். 31A வந்து 19க்கு எக்ஸப்ஷன், 31க்கு எக்ஸப்ஷன், 14க்கும் எக்ஸப்ஷன். இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாம் எக்ஸப்ஷன் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 31B, இதுவும் அதே 1951 வந்தது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே கொண்டு வந்திருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்,
ஆர்டிகல் 31B என்ன அப்படின்னா 9th ஷெட்யூல், 9வது அட்டவணை. ஏன்னா இந்தியாவில ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 8 அட்டவணை தான் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு. 9th ஷெட்யூல்ல புதுசா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ரிசர்வேஷன் ஆக்ட்ல இருந்து பல ஆக்ட நிறைய நிறைய பாலிசி எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதெல்லாம் அடிப்படை உரிமையை மீறுது, அதனால நாங்க டெலிட் பண்றோம்னு சொல்லிட்டு பல நல்ல விஷயங்களை டெலிட் பண்ணியிருப்பாங்க உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ 1951ல அப்ப இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பல நல்ல சட்டங்களை அடிப்படை உரிமைகள் மீறுன்னு சொல்லி டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த அதை டெலிட் பண்ணாத அளவுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் 31B. 31Bனா என்ன அப்படின்னா 31B வந்து ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 9th ஷெட்யூல் 9th ஷெட்யூல் தான் 31B. இந்த 9th ஷெட்யூல்ல எந்த சட்டம் ஏற்றுமதி வைக்கிறாங்களோ அந்த சட்டத்தை யாரால பார்க்க முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட்டால பார்க்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் பார்த்து டெலிட் பண்ண முடியாது. பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா லிட்டரல் சென்ஸ் எடுத்துக்க கூடாது. சுப்ரீம் கோர்ட் cannot delete the laws and provision acts which is presently mentioned in the 9th schedule of Indian Constitution. 9வது அட்டவணை கீழே இருக்கிற சட்டங்களோ இல்ல தீர்மானங்களையோ எதையுமே உச்ச நீதிமன்றம் நினைச்சா டெலிட் பண்ண முடியாது, செயல்படாம செய்ய முடியாதுன்னு சொல்லி 31B வந்து அதுக்கு எக்ஸப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. இது கீழே கிட்டத்தட்ட ஒரு 300 சட்டங்கள் இருக்கு, 300+ ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க எடுத்து வந்து. இததான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டஸ்ட்பின் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டஸ்ட்பின் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா டஸ்ட்பின்ல இருக்கிற யூஸ்லாம் நம்ம போய் பார்க்க மாட்டோம்ல, அது மாதிரி இந்த 9th ஷெட்யூல்ல இருக்கிறத சுப்ரீம் கோர்ட்டால பார்த்து டெலிட் பண்ண முடியாது இந்த ஆப்ஷன். இந்த கேஸ் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 2007 வரைக்கும். 2007ல சுப்ரீம் கோர்ட் ஐஆர் கீலியோஸ் கேஸ், இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். ஐஆர் கீலியோ கேஸ், இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வுன்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுக்கு கீழே அந்த கேஸ் கொடுத்திருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூன்ற வார்த்தை நீதி புனராய்வு வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இட் இஸ் அன் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோ 9th ஷெட்யூல் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு சட்டமோ ஆக்டோ உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறும் பட்சத்தில், அதாவது முன்னாடி வரைக்கும் ஓகே, 2007க்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூவே ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அதனால ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 9th ஷெட்யூல்ல இருக்கிறத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. 9th ஷெட்யூல் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு சட்டமோ விதியோ அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மீறும் பட்சத்தில் எங்களால அதை ரிவ்யூ பண்ணி டெலிட் பண்ண முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதுவும் எப்பனா இந்த கேஸ்ல அந்த கேஸ்க்கு அப்புறம் 1973க்கு அப்புறம் எந்த சட்டத்தை எடுத்தாந்து நீங்க வச்சிருந்தாலும் அந்த சட்டம் அடிப்படை உரிமையை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மீறும் பட்சத்தில் எங்களால டெலிட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் 31B இந்த கேஸ். நெக்ஸ்ட் 31C வந்து டிபிஎஸ்பி அரசின் நேரடி நெறிவுறுத்தும் அறநெறிகள் இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அதுக்கு கீழே 39B&Cயோட செயலாக்கத்துக்காக கொண்டு வந்ததுதான் 31C. அதுல 31B&Cல என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆள் கீழே நிறைய சொத்து இருக்கக்கூடாது, ஏழை மக்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு எக்ஸப்ஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் சொத்து உரிமைக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தாதான் பணக்காரன்ட்டு இருக்க அவ்வளவு சொத்தையும் பிரிச்சு ஏழை மக்களுக்கு கொடுக்க முடியும். அதெல்லாம் 39B&C டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வரப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ 31ABC முடிஞ்சிருச்சு. அதுல இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 31 வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 31A and B ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 31C வந்து 25வது சட்ட சீர்திருத்தம். 25வது சட்ட சீர்திருத்தம் 1971. இது 1951. 20 வருஷம் கேப், 20 years கேப். ஸோ ஆர்டிகல் 33 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து ஆர்டிகல் 19 நடத்துறப்பயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பர்டிகுலரா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, யூனிஃபார்ம்டு போர்சஸ்க்குலாம் 19 கீழே இருக்கிற சில உரிமைகள் கொடுத்திருக்க மாட்டாங்க. மீடியாவுக்கு முன்னாடி பேசுற உரிமை கிடையாது, சங்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை கிடையாது, போராடுறதுக்கான உரிமை கிடையாது.
அதுதான் 33 ஏற்கனவே பார்த்ததால ஸ்கிப் பண்றேன். இந்த 34 வந்து இந்தியாவில இது வரைக்கும் செயலாக்கத்துக்கு வந்தது கிடையாது. பட் இந்தியால ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த 34 கொடுத்திருப்பாங்க. So martial law, the term martial law is not defined in the Indian Constitution. அப்படின்னா ராணுவ சட்டம்னா என்னன்றத இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல விரிவா சொல்லல. பட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ் ஆர் டிஸ்ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொடூரமா சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சிவில் போலீஸால மெயின்டைனே பண்ண முடியலன்னா ஆர்மி அந்த இடத்துல போட்டு டிப்ளாய் பண்ணி அங்க வந்து அந்த ஆட்சியை கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல அந்த மிலிட்ரி லாவை கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆர்மியை கொண்டு எடுத்து வச்சு ஆர்டிகல் 34 கீழே மார்ஷல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி செயலாக்கத்துக்கு கொண்டு வரப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாடாளுமன்றம் நினைச்சாங்கன்னா எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். ராணுவ சட்டம்னா என்ன அப்படின்னா அது மார்ஷல் லான்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ரூல்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல இருந்திருக்கு, பங்களாதேஷ்ல எல்லியரா இருந்திருக்கு, இப்ப இருக்க பிரசன்ட் டே மியான்மர், பர்மால இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. ஈவன் நிறைய போர்கள் நடந்திருக்கு, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். பட் எந்த போர்லயுமே மார்ஷல் லாவை இது வரைக்கும் இம்ப்ளிமெண்டே பண்ணது கிடையாது. ஸோ மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சில அடிப்படை உரிமைகளை வந்து எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நாடாளுமன்றம் நினைச்சாங்கன்னா. இப்போ 35 இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகிள் 12 34 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. சில ஆர்டிகிள்ஸ நாடாளுமன்றத்தால மட்டும் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியும், சட்டமன்றத்தால பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு மனதான கருத்துக்களை கொண்டு வரணுன்றதுக்காக, ஒரே மாதிரி சட்டத்தை கொண்டு வரணுன்றதுக்காக நாடாளுமன்றம் நினைச்சாங்கன்னா, பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா சில அடிப்படை உரிமைகளுக்கு சட்டம் ஏற்ற முடியும். அது நாடாளுமன்றத்தால மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் நிறைய கிளாஸஸ்ல நடத்துறப்ப சொல்லியிருப்பேன். இப்ப 16 சப்டிவிஷன் 3 என்ன அப்படின்னா, உள்ளூர் வாசிகளை வேலைக்கு அந்த ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானா இருக்கும். ஒரு ஜாபுக்கு அந்த ஜாப்ல அப்ளை பண்ற, அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றவங்க எல்லாருமே உள்ளூர் வாசிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி இருப்பாங்க. அதை வந்து ஆந்திர பிரதேஷ் ஏற்றல, நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் தான் ஏற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி சிலதை வந்து சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. பார்லிமெண்ட் அலோன் கேன் மேக் லா டு மேக் யூனிஃபார்மிட்டி த்ரூ அவுட் இந்தியா. அதே மாதிரி ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 33, 34, 35 இது எல்லாமே வந்து சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. நாடாளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அனுமதி இருக்கு இந்த ஆர்டிகல்ஸ்க்கு எல்லாம். இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். இப்போ ஆக்சுவலா என்னோட ஸ்டைல், நான் யூஸ்வலா கிளாஸஸ் எடுக்கிறப்போ சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்ல சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் முன்னாடி நடத்த மாட்டேன். ஏன் நடத்த மாட்டேன்னா, அடிப்படை உரிமைனா என்னன்னே தெரியாம அதை படிச்சா நீங்க மனப்பாடம் பண்றதா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் அடிப்படை உரிமைகள்லாம் என்னன்னு தெரியும். இப்போ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா என்னன்னு தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் நாட் பை த மென் சொன்னா என்னன்னு புரியும். இதுதான் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஒரு டாபிக்கா பார்த்து வரலாம். அடிப்படை உரிமைகள் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பகுதி 3 ஆஃப் இந்திய அரசியல் சட்டம். எத்தனாவது ஆர்டிகிள்ஸ்னா 1, 2. எத்தனாவது ஆர்டிகிள்ஸ்னா 12ல இருந்து 35 வரைக்கும். அதே மாதிரி எங்க இருந்து ரெஃபரன்ஸா எடுத்து வந்தாங்கன்னா, மெயினா ஈவன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, ரூல் ஆஃப் லா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் வேற எங்கெங்க எடுத்து வந்திருப்பாங்க. மெயினா அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு பெரிய கான்செப்ட் எங்க இருந்து எடுத்து வந்திருக்கோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பில் ஆஃப் ரைட்ஸ். இது 3வது பில் ஆஃப் ரைட்ஸ், அமெரிக்காவின் உரிமைகளின் மசோதா. இங்க இருந்து தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் 3வது ரைட். 4வது வந்து இட் எஸ்டாப்ளிஷ், ப்ரொமோட். எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா, அடிப்படை உரிமைகள் எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகம். அரசியல் ஜனநாயகம்னா எனக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்புல உரிமை கொடுங்க, போராடுறதுக்கான உரிமை கொடுங்க, இல்லைன்னா என்ன மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லி அரசியல் ஜனநாயகம். இதே வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில மீதி 2 ஜனநாயகம் வரும். இதுல அரசியல் ஜனநாயகம் மாதிரி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மாதிரி
சோசியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ சமூகம் சார்ந்த ஒரு ஜனநாயகம், அதே மாதிரி பொருளாதார ஜனநாயகம், இது ரெண்டுமே டிபிஎஸ்பிக்கு வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகம். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகம் எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, எதை நிலைநிறுத்துது அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள். இந்த மாதிரி அதிகாரம் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட இருந்து, லெஜிஸ்லேட்டிவ்ஸ்ல இருந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான உரிமை தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதனால அரசியல் ஜனநாயகம் சொல்றாங்க. இப்ப என்னோட 19 வந்து போராடுறதுக்கான உரிமை, என்ன எனக்கான சுதந்திர உரிமைகள். அதே மாதிரி 14 வந்து சமத்துவ உரிமைகள். அதே மாதிரி 24 வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள். 29 வந்து மைனாரிட்டிஸ்க்கான ரைட்ஸ். இந்த மாதிரி மக்களை பாதுகாக்கிறதுக்காக, நிர்வாக தலையீட்டுக்கு எதிராக மக்களின் உரிமையை காப்பாற்றுவதற்காக கொடுத்ததுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் அகேன்ஸ்ட் த இன்வேஷன் ஆஃப் ஸ்டேட், எய்தர் எக்ஸிகியூட்டிவ் ஆர் லெஜிஸ்லேச்சர். இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இட் எய்ம், அதோட ஆம்பிஷன், அரசியல் அடிப்படை உரிமைகள் வந்து அரசியல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறது. எதுக்காக அப்படின்னா அதோட எய்ம், அதோட நோக்கம் என்ன அப்படின்னா சட்டங்களால் ஆட்சி, சட்டத்தை வச்சுதான் ஆட்சி செய்யணும். ஒரு தனிநபர் ஆட்சி செய்யக்கூடாது. நார்த் கொரியா மாதிரி அந்த நார்த் கொரியாவோட தலைவர் என்ன சொல்றாரோ அந்த தலைவர் சொல்றதுதான் ரூல்ஸ், அந்த சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்க அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை தான் முதலமைச்சரா இருந்தாலும் பிரதம மந்திரியா இருந்தாலும் சாதா மக்களாலும் அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு தனிநபரோட ஆட்சி கிடையாது, சட்டத்தின் ஆட்சி இது மெயினா. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் பேசிக்லி ஃபண்டமெண்டல் ஆர் வை ஃபண்டமெண்டல். ஏன் அடிப்படை, ஏன் ஃபண்டமெண்டல் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் கேரண்டியட் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அரசியலமைப்பு சட்டமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ஆர்டிகல் 32 கீழே ஒரு உரிமையை கொடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் 32. அதே மாதிரி மோஸ்ட் எசென்சியல் ஃபார் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு தனி நபர் முழுமையான வளர்ச்சிக்காக உதவுற ஒரு உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள். 19 கீழே சொல்லியிருப்பாங்க, பேச்சு உரிமை இருக்கும், போராடுறதுக்கான உரிமை இருக்கும், எந்த தொழில வேணா தொடங்கலாம் அப்படின்னு. 21 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தனிப்பட்ட நபரோட, தனி மனிதனோட சுதந்திரத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ரைட் டு பிரைவசில இருந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ இதெல்லாம் ஒன்னொன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த 5 ஆர்டிக்கலை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஆர்டிக்கல் மட்டும்தான் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் போதும், இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இருக்கு. இந்த மீதி இருக்கிற எல்லா ஆர்டிகளும் சிட்டிசன்ஸுக்கும் பொருந்தும், ஃபாரினர்ஸ்க்கும் பொருந்தும், வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும், இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும். இந்த 5 மட்டும்தான் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 5 வந்து நீங்க லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 வந்து ப்ரொடெக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரேஸ், ரிலிஜன், காஸ்ட். ஏன்னா இந்த 15 கீழே தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு எங்களுக்கு 16 கீழே வேலை வாய்ப்பு கொடுங்க, 15 கீழே எங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுங்க, விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது இந்தியன் சிட்டிசனுக்காக எக்ஸ்க்ளூசிவா கொடுத்தது 15, 16. நம்ம ஊர்ல இருக்கும்போதே வேலை கொடுக்குற கஷ்டப்பட்டு இருக்கோம். திடீர்னு ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியால எங்களுக்கு 16 கீழே எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கொடுக்க முடியாது கவர்மெண்டால. ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு கிடையாது இந்தியால. 15, 16 சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். அத மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு, போராடுறதுக்குலாம் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து திடீர்னு வந்து இந்தியாவில நாங்க போராட போறோம், இந்தியாவில நாங்க வந்து தொழில் தொடங்க போறோம், இந்த மாதிரி உரிமையெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு வேலை இல்லாம போயிடும். ஸோ ஆர்டிகல் 19 ஆல்சோ சிட்டிசன்ஸ் சொல்லும். 29, 30 ஏன்னா இது ரெண்டுமே மைனாரிட்டிஸ்க்காக தான். ஸோ நம்ம ரிலீஜியஸ் மைனாரிட்டி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். திடீர்னு வந்து யூரோப்ல இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸும் வந்து இங்க உட்காந்து நாங்களாம் மைனாரிட்டிஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு ஃபாரினர்ஸ் வந்து கேட்டாங்க. அதாவது அவங்க இந்தியன் சிட்டிசனா மாறிட்டாங்கன்னா கொடுக்கலாம், ஃபாரினர்ஸா கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15, 16, 19, 29, 30 மட்டும்தான் இந்தியன்ஸ்க்கு மட்டும். இது எல்லாமே ஃபாரினர்ஸ்க்கு சேர்ந்து வரும். அதே மாதிரி இது 3த்துக்கான டிஃபரன்ஸ் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி. இதுல எதெல்லாம் ஜஸ்டிசிபிள்னா நீதிமன்றம் சென்று தீர்வு காண முடியும் அப்படின்னா உரிமைகள் மட்டும்தான். இது ரெண்டுமே முடியாது.
ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அலோன் இஸ் ஜஸ்டிசபிள். இதை நான் வந்து திரும்ப ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுவேன், டிபிஎஸ்பி நடத்தி முடிச்சுட்டு. அதனால இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து மைண்ட் மேப்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துக்கும், இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தத்துக்கும் இருக்கிற மைண்ட் மேப்ஸ். இது வந்து படிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழ் மீடியத்துக்கு பாசிபிள் முடிஞ்சிச்சுன்னா நான் எடிட் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது வந்து கார்னர் ஸ்டோன் ஆர் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டான்றது என்னன்னா, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணது. 1200 யுனைடெட் கிங்டம்ல இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எது எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ணதுதான் மேக்னா கார்ட்டா. ஸோ இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாக்குறப்போ அது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால அது மேக்னா கார்ட்டா மாதிரி இருக்கு, இல்ல அது கார்னர் ஸ்டோர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்மே எக்ஸெப்ஷன் இருக்கு, எக்ஸெப்ட் ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 24 மட்டும் தான் அப்சல்யூட் ரைட். அப்படின்னா என்னன்னா, அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. இது தீண்டாமை ஒழிக்கிறது. இது வந்து குழந்தைங்களை ஆபத்தான வேலைகளை இருந்து ஒழிக்கிறது. 24. அதே மாதிரி ஆர்டிகல் 20 and 21, ஆர்டிகல் 20 and 21 மட்டும்தான் எமர்ஜென்சி டைம்ல சஸ்பெண்டே பண்ண முடியாது. இதுவும் வந்து 44வது சட்ட சீர்திருத்தத்தின் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்காது. ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தே ஆர் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. முன்னாடி சொன்ன மாதிரி தே ஆர் ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்சபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா. தீஸ் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட். இந்த உரிமைகள்லாம் முழுமையானது, எல்லாமே கிடையாது. 17ம் 24ம் அப்சல்யூட் கிடையாது, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங். இதுல செகண்ட் ஆப்ஷன் ராங். எங்கெங்கெல்லாம் செகண்ட் இருக்கோ அதெல்லாம் டெலிட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் மொத்தமா காலி. They are suspended during the national emergency except rights guaranteed by Article 20 and 21. இதுவும் ரைட். 1 and 3 ரைட். இந்த ஆப்ஷன் they are available only to the citizen. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், சில ஆர்டிகல்ஸ் 14 எல்லாருக்குமே பொருந்தும். அதே மாதிரி 18 வந்து 18 சில ஆர்டிகல்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷனும் ராங். ஸோ ஆன்சர் வந்து பி 1 and 3. இதெல்லாம் மற்ற உரிமைகள், ரைட்ஸ் அவுட் சைடு பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த உரிமைகள் இல்லாம மற்ற உரிமைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சட்ட ரீதியான உரிமைகள்னு சொல்லுவாங்க, லீகல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 265 கீழே டாக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ரைட்ஸ். அதே மாதிரி 300 கீழே சொத்து உரிமை, 300A ஆக்சுவலா அது 300A 300A. அதே மாதிரி 301 வந்து கமர்ஷியல் காமர்ஸ் இன்டர்கோர்ஸ் அண்ட் ட்ரேட், வியாபாரம் செய்வதற்கான, வியாபாரம் வர்த்தகம் செய்வதற்கான உரிமை. 326 326 வந்து ரைட் டு ஓட், ஓட்டு உரிமை, வாக்களிக்கிறதுக்கான உரிமையை பேசியிருப்பாங்க. இதுவும் இதை வச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இந்த ஆர்டிகல்ஸ் வச்சும் கேள்வி கேட்கலாம். இதை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் இது குரூப் 1ல கேட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இது ரைட்டு. கான்சென்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இது ரைட்டு. இது சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸஸ்ல நீங்க படிக்கிறத தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இருந்தா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் வந்து ஆல் த அபோவ். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. இது ரூல் ஆஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். ட்ரை டு சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பேசிக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எடுத்ததுதான். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில நிறைய தலைவர்களோட ஆசைகளை பத்தி பேசியிருப்பாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ பிரிட்டிஷ்காரன்ட்ட ஒரு 250 வருஷமா அடிமைப்பட்டிருக்கோம் நம்ம. அதுல இருந்து வெளியில வந்து இந்தியா வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஆசையை பத்தி தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தா உங்க டிபிஎஸ்பி. தேங்க்யூ வெரி மச்.